என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 9 மணி ஆன போதுதான் முகிலன் மாடி இறங்கி வந்தான். தியா ஹாலில் அமர்ந்து பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாள். மாடி இறங்கி வரும் முகிலன் யாருடனோ வீடியோ காலில் இருப்பதை ஹாலில் அமர்ந்து கேக் டெக்கரேஷன் செய்து கொண்டிருக்கும் இனியா பிரசன்னா இருவரும் கண்டனர். அவன் தமிழோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது அவனது பேச்சிலிருந்து இனியாவுக்கு புரிந்தது. விளையாடி கொண்டிருந்த தியாவிடம் செல்போனை கொண்டு வந்து கொடுத்தவன், தியா குட்டி, இங்க பாருங்க, உன்ன மாதிரியே ஒரு பாப்பா இருக்காங்க என்று கூறி ஸ்கிரீனில் தெரியும் தமிழின் மகள் ஸ்ரீயாவை காட்ட, அப்பா இது யாரு என்று தியா கேட்டதும் முகிலனுக்கு வியப்பு. அப்பா நான் கூப்பிட்ட வியப்போடும் மகிழ்ச்சியோடும் கேட்டான். தியாவையும் அவளது குரலையும் கேட்டு தமிழும் அப்பாவும் மகிழ்ந்தனர். ஆமாப்பா, பிரசன்னா அப்பா ஜெர்மனி போறாங்களாம். அப்போ தியா குட்டி யார அப்பான்னு கூப்பிடுறதாம்? பிரசன்னா அப்பா கிட்ட கேட்டேனா, முகிலன் அங்கிள் தான் உன்னுடைய அப்பா, அவரையே அப்பான்னு கூப்பிடுன்னு பிரசன்னா அப்பா சொன்னாங்க என்று தியா கூற, நன்றியோடு பிரசன்னாவை பார்த்தான் முகிலன். அவள் புன்னகை ஒன்றை மட்டும் உதிர்த்தாள். ஓர பார்வையால் இனியா அனைத்தையும் பார்த்து கொண்டே வேலையில் மூழ்கி கிடப்பது போல் பாசாங்கு செய்தாள். அப்பா, இந்த பாப்பா இது யாரு? இந்த பாப்பா பேர் என்ன? தியா கேட்க, இந்த பாப்பா பேரு ஸ்ரீயா. அப்புறம் அதோ தெரியுறாங்களே, அதுதான் உன்னுடைய தமிழத்தை முகிலன் அறிமுகப்படுத்த, ஹலோ தியா குட்டி என்றாள் தமிழ். அப்போது ஸ்கிரீனில் தெரிந்தார் அப்பா. இதோ இதுதான் உன்னோட தாத்தா முகிலன் கூற, தியா குட்டி எப்படிடா இருக்கீங்க என்று முகிலன் அப்பா கேட்டார். நல்லா இருக்கேன் தாத்தா என்ற தியாவிடம் தமிழும் அப்பாவும் மாறி மாறி ஏதேதோ கேட்க, தியாவும் தன் மழலை மொழியில் பதில் கூற, தியா குட்டி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா கிட்ட பேசணும், போன் அம்மா கிட்ட குடுக்கறீங்களா? தமிழ் கேட்க, இதோ அத்தை கொண்டு போய் குடுக்கறேன். தியா போனை கொண்டு வந்து இனியாவிடம் நீட்ட, தமிழிடம் பேச அவளுக்கு தயக்கமாக இருந்தாலும் பேசாமல் இருப்பது எப்படி? செல்லை வாங்கியவள், எப்படி இருக்கீங்க தமிழ் என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன் இனியா, நீ எப்படி இருக்க? இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இனியா. எதுக்கு? முகிலனை ஏத்துக்கிட்டியே அதுக்கு. அவன் பண்ணது தப்புதான், அதுக்காக நானும் அப்பாவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. இப்போது ஸ்கிரீனில் முகிலனின் அப்பா தெரிந்தார். சொல்லுங்க மாமா, எங்க மேல உனக்கு எந்த கோபமும் இல்லல்ல? உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, முகிலன் மேல கூட இல்லல்ல? அவள் பதில் கூறவில்லை. உன் கோபம் நியாயமானதுதான், அவன் தப்பு செஞ்சிருக்கான். ஆனாலும் நீ நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் இல்ல, அது எனக்கும் தெரியும் மாமா. ரொம்ப நன்றிமா. ஆமா, உன் ஃப்ரெண்டு பிரசன்னா எங்கம்மா? இதோ பக்கத்துலதான் இருக்கா என்று கூறியவள் செல்லை அவளை நோக்கி திருப்ப, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் பிரசன்னா. நல்லா இருக்கேம்மா, என் மருமகளை இத்தனை நாள் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்ட, அதுக்கு உனக்கு நன்றிமா. ஐயோ, நான் எங்க உங்க மருமகளை பாத்துக்கிட்டேன், அவதான் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. அவ இல்லைன்னா நான் இல்ல, அதுதான் உண்மை. அவ மட்டும் ஏன் கூட வந்து சேராட்டி இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனான்றது கூட சந்தேகம்தான். அந்த அளவு வேதனையில நான் வாடிட்டு இருக்கும் போதுதான் இனியாவுடைய நட்பு எனக்கு கிடைச்சது. அதனால அங்கிள், நன்றி எல்லாம் இங்க தேவையே இல்ல அவள் கூற, இப்படி பேசக்கூட ஒரு பெரிய மனசு வேணுமா என்றார் முகிலனின் அப்பா. இதற்கிடையில், என்ன யாரும் பேச விட மாட்டீங்களா? ஸ்ரீயா கத்த, ஸ்ரீயாவிடம் செல்போனை கொடுத்து விட்டு தமிழும் அப்பாவும் விலகி கொண்டனர். இப்போது ஸ்கிரீனில் ஸ்ரீயா தெரிய, ஸ்ரீயா குட்டி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் இனியா அத்தையா? மழலை மொழியில் அந்த குழந்தை கேட்க, ஆமாடா, அம்மா சொன்னாங்க, தாத்தாவும் சொன்னாங்க. அத்தை, நான் தியா கிட்ட பேசணும், தியா கிட்ட போனை குடுக்கறீங்களா? குழந்தை கேட்க, இதோட குடுக்கறேன் என்ற இனியா போனை தியாவிடம் கொடுத்தாள். அதன் பிறகு தியா ஸ்ரீயாவின் அழகான மழலை மொழி உரையாடல் காதில் தேனாக வந்து பாய அனைவரும் அதை மெய் மறந்து ரசித்தனர். முகிலன், நீங்க ஆபீஸ் போலியா? பிரசன்னா கேட்டாள். போனும் பிரசன்னா, டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ பிரசன்னா என்றவன் உணவு மேஜை முன் சென்று அமர, ஏ இனியா, நீ போய் உன் ஆளுக்கு பரிமாறு என்றாள் பிரசன்னா. ஏன், எடுத்து சாப்பிட அவருக்கு கை இல்லையா? கை இருக்குடி, ஆனா நீ இப்படி விலகி நின்னா அவர் சாப்பிட கூச்சப்படுவாரு. போய் பரிமாறுடி.
நீ அவருக்கு ரொம்ப இடம் கொடுக்கறடி என்றவள் வந்து முகிலனுக்கு பரிமாற தயாராக, வேண்டாம் வேண்டாம், நீ போய் உன்னுடைய வேலையை பாரு, நான் எடுத்து சாப்பிடுறேன் என்று முகிலன் கூறிவிட, இனியா அவனது புரிதலை நினைத்து மனதில் மகிழ்ந்தபடியே திரும்பி வந்து தன் வேலையை தொடர, பாத்தியாடி முகிலன் எவ்வளவு நல்லவராயிருக்காரு, அவர் இப்படிதான் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். எந்த ஒரு மனைவியும் இப்படி தன்னை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு கணவர் வேணும்னு தான் விரும்புவா. உனக்கு அப்படி ஒரு கணவர் அமைஞ்சிருக்கிறது நீ செஞ்ச புண்ணியம். இனியா பதில் ஒன்றும் சொல்லவில்லை. முகிலன் உணவை முடித்துக் கொண்டு வேலைக்கு கிளம்பும் வரை தியா ஸ்ரீயா இருவரும் தங்கள் மழலை மொழியில் தங்கள் பொம்மைகளை எல்லாம் எடுத்து ஒருவருக்கொருவர் காண்பித்து ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தனர். அலுவலகம் சென்று மாலை வீடு திரும்பிய முகிலன், பிரசன்னா, நேத்து இன்னைக்கு காலையில எல்லாம் நீங்க 2 பேரும் எனக்கு சமைச்சு கொடுத்தீங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா? எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான். என்ன முகிலன் இது? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இனியா கிட்டதான முதல்ல சொல்லி இருக்கணும். அவகிட்டதான அனுமதி கேட்டு இருக்கணும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா இனியா கிட்ட கேட்டு மூக்கறுபட நான் விரும்பல. உங்ககிட்ட கேட்டா நான் சேஃபா தப்பிச்சிடலாம் இல்லையா? எஸ் நாளும் நோ நாளும் அத நீங்க கேட்டு சொல்லுங்க போதும் என்றான். அனைத்தையும் கேட்டபடி அமர்ந்திருந்த இனியா, அதுதான் அவர் கூட தனியா ஒரே வீட்டுல இருக்கிறதுன்னு முடிவாயிடுச்சே, அப்புறம் எதுக்கு நோ சொல்லி நான் விலகி போகணும்? எனக்கு ஓகே தான். ஒரு நைட்டாவது நிம்மதியா சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட எந்த பொண்ணுக்கு தான் கசக்கும்? இனியா கேட்க, அப்போ அடிக்கடி முகிலன் உன்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு மறைமுகமா சொல்றியா? குறும்பாக கேட்டாள் பிரசன்னா. மறைமுகமா என்ன மறைமுகமா? நேராவே தான் சொல்றேன். பெண்களுக்கும் வாரம் ஒரு தடவை இல்ல மாசம் 2-3 தடவை ஒரு வேளையாவது ஆண்கள் ஓய்வு கொடுத்தா அதுல தப்பு எதுவும் இல்ல. அவள் கூறியதை கேட்டு முகிலனின் முகம் மலர்ந்தது. இனியா மெல்ல மெல்ல தன்னிடம் நெருங்குவதை அவனால் உணர முடிகிறது. அவளை நெருங்கி வரும்போது தான் மட்டும் ஏன் விலகி நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் அவன் மனதில் எழுந்தது. சரி பிரசன்னா, நீங்க தயாராயிடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்றவன் உற்சாகத்தோடு மாடிக்கு சென்றான். சிறிது நேரத்தில் அனைவரும் முகிலனின் காரில் கிளம்பி விட்டனர். பிரசன்னா இனியா இருவரும் பின் இருக்கையில் ஏறி அமர, தியா முகிலனோடு முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். முகிலனுக்கு ஊரை சுற்றி காண்பித்த இனியா பிரசன்னா இருவரும் தாங்கள் விரும்பியதை எந்த கூச்சமும் இல்லாமல் வாங்கி உண்ண முகிலன் அதற்கான காசை கொடுத்து கொண்டே வந்தான். அவனும் வெள்ளரி பிஞ்சு, சோளம், மாங்காய், வேக வைத்த வேர்க்கடலை என்று ஏதேதோ தனக்கு பிடித்ததை வாங்கி உண்டு ரசித்தான். இரவு 9 மணி ஆன போது நாகர்கோவிலில் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான ஹோட்டல் முன் கார் வந்து நின்றது. இப்போதே பாதி வயிறு நிரம்பிதான் இருக்கிறது. ஆனாலும் எப்போதாவது தானே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இனியா பிரசன்னா இருவரும் உற்சாகத்தோடு காரில் இருந்து இறங்க அந்த உற்சாகம் முகிலனையும் தொற்றிக் கொண்டது. தியாவை தூக்கி கொண்டு அவர்களோடு அவனும் நடந்தான். ஹோட்டலுக்குள் வந்து தங்களுக்கு தேவையான தங்களுக்கு பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்து அவர் விருப்பம் போல் உண்டு எழும்போது 10:30 ஆகிவிட்டது. வீட்டை அடையும் போது 11:10. முகிலனுக்கு குட் நைட் கூறி அவனை மாடிக்கு அனுப்பிவிட்டு இனியா பிரசன்னா தியா மூவரும் தங்கள் அறையில் வந்து படுத்துக் கொண்டனர். அன்றைய தினமும் தொடர்ந்து வந்த ஒரு வாரமும் மிகவும் இனிமையானதாகவே கடந்து சென்றது. தியா இப்போது முகிலனோடுதான் இரவு உறங்குகிறாள். அது இனியாவுக்கும் பிரசன்னாவுக்கும் காலை எழுந்து கேக்கின் வேலையை செய்ய உதவியாகவே இருந்தது. முகிலன் அலுவலகம் செல்ல தயாராகி மாடி இறங்கி வரும்போதுதான் தியாவையும் தூக்கி கொண்டு கீழே வருவான். இருவரும் மாடி இறங்கி வருவதற்குள் வேக வேகமாக தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு தியாவுக்காக காத்திருப்பதுதான் இனியா பிரசன்னாவின் வழக்கமானது. பிரசன்னா ஜெர்மனி செல்லும் நாளும் வந்துவிட்டது. அவளும் புறப்பட்டு விட்டாள். திருவனந்தபுரத்தில் இருந்துதான் அவளது விமானம் புறப்படுகிறது. அவளை தன் காரில் முகிலன் விமான நிலையம் அழைத்து செல்ல இனியாவும் தியாவும் பிரசன்னாவை வழி அனுப்ப விமான நிலையம் வந்தனர். விமான நிலையத்திற்குள் பிரசன்னா செல்லும் அந்த நேரம் அவள் பிரிவை தாழ முடியாமல் உடைந்து போன இனியா அழுதே விட்டாள். அதுவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு புன்னகைக்க முயற்சித்துக் கொண்டிருந்த பிரசன்னாவும் அவளை கட்டி கொண்டு அழ, பிரசன்னா லேட் ஆகுது என்று முகிலன் எச்சரிக்க இனியாவிடமிருந்து விலகிய பிரசன்னா நிறைந்த விழிகளோடு முகிலனை பார்த்தாள். முகிலன், இனியா தியா 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கங்க. கண்டிப்பா பிரசன்னா, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு என்று கூற வேதனையோடு கையசைத்து விடை பெற்றாள் பிரசன்னா. கலங்கிய விழிகளோடு திரும்பி வெள்ளிமலை செல்லும் போது இனியா முகிலனிடமும் சரி தியாவிடமும் சரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தான் பயணித்தாள்.
பிரசன்னாவின் பிரிவு அவளை அந்த அளவு பாதித்திருந்தது. தன் முன் இருக்கும் கண்ணாடி வழியாக பின்னால் அமர்ந்து அழுது கொண்டே இருக்கும் இனியாவை பார்த்தபடிதான் முகிலன் காரை முன்னோக்கி செலுத்தினான். அவளது வேதனையின் ஆழத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. தான் கூறும் எந்த ஆறுதல் மொழியும் அவள் வேதனைக்கு மருந்தாகாது என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலேயே அவன் ஒன்றும் பேசவில்லை. அமைதியாகவே காரை ஓட்டினான். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.